அதிமுகவில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இசைக்கு சுப்பையா தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். ஏற்கனவே நீங்கள் கூறியது போல நேற்று தினம் 3 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார்கள். தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, மதுராந்தகம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் என 3 அதிமுகவினுடைய SP வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு அடுத்த கணமே அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இது அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது, பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகி உடனடியாக தாவேக்காவில் இணைந்து அதற்கான உறுப்பினர் அட்டையை பெறுவது என்பது மிகப்பெரிய பேச்சு பொருளாக குதிரை பேர அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதா என்றெல்லாம் கூட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் நேற்றைய தினமே கூட சொல்லப்பட்டது, இது ஒரு தொடக்கம் தான், இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து விலகுவார்கள், தாவேக்கால் இணைவார்கள் என்று நேற்று தினம் கூட யூகிக்கப்பட்டது. அந்த யூகம் தற்போது சரியாக தான் இருக்கின்றது என்பது போலதான் இந்த நிகழ்வு காண்பிக்கின்றது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுதான் இசைக்கு சுப்பையா. இவரும் SP வேலுமணி, CV சண்முகம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர்கள் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்தவர் தான் அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா. இவர் 2011, 2021 காலகட்டங்களில் தொடர்ந்து அவர் இதே அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தற்போது 3வது முறையாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அவர் போட்டியிட்டு அதே தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இசைக்கு சுப்பையா பொறுத்தவரையில் அதிமுகவில் மிக முக்கியமான ஒரு நபர் தான். அமைப்பு செயலாளர் பொறுப்பு வகித்தவர், அதே போன்று நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளராக இருந்தவர், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சட்டத்துறை அமைச்சராக கூட இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தலைவராக தான் பார்க்கப்படுகிறார். அவருடைய விலகல் என்பது மேலும் அதிமுகவுடைய SP வேலுமணி தரப்புக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே நெல்லை பொறுத்தவரையில், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 5 சட்டமன்ற தொகுதிகள் மொத்தமாக இருக்கின்றது. அதில் 3 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது, ஒரு தொகுதியில் மட்டுமே அதிமுக, ஒரு தொகுதியில் திமுக என வெற்றி பெற்றது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கு தாவேக்காவின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது வெற்றி வாய்ப்பை பார்க்கும்போது. அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் அதிமுக வெற்றி பெற்றது, அதுதான் அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா. அதே போன்று திமுகவில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படக்கூடியதான் இவருடைய ராஜினாமா. அதாவது ஏற்கனவே மொத்தமாக SP வேலுமணி, CV சண்முகம் தரப்புக்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக இருந்தார்கள். தாவேக்கா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் நேற்றைய தினம் ஆற்காடு சுகுமார், பன்ருட்டி மோகன், சங்கரன் கோவில் திலீபன், காங்கேயம் நடராஜன், அந்தியூர் ஹரிபாஸ்கர் ஆகிய 5 பேரும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தாவினார்கள். SP வேலுமணி தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தாவினார்கள். இதனால் SP வேலுமணி தரப்புடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 25 20 குறைந்தது. அதுபோக 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் சத்யபாமா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், இசைக்கு சுப்பையா ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் SP வேலுமணி தரப்பு இருந்தவர்கள் ராஜினாமா செய்தார்கள். அதனால் மேலும் 17 குறைந்தது SP வேலுமணி தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை. அதற்கு பிறகு இசைக்கு சுப்பையாவின் ராஜினாமையை தொடர்ந்து இப்போது SP வேலுமணி தரப்புடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்பது 16 தான் இருந்தது. இது அடுத்தடுத்து இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இப்படியாக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே நேற்றைய தினம் பல்வேறு அரசியல் தலைவர்கள், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொடங்கி டிடி தினகரன், அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் குதிரை பேர அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதுதான் விஜய் கூறிய மாற்றமா, தூய சக்தி என்றெல்லாம் கூட கடும் விமர்சனம் முன்வைத்து வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக விசிகாவில் இருந்து கூட தற்போது அமைச்சரவையில் பங்கெடுத்து தாவேக்கா அரசு அமைய ஆதரவு கொடுத்த விசிகாவில் கூட SS பாலாஜி இது அறமற்ற செயல் என்றெல்லாம் விமர்சனம் செய்திருந்தார், ஏற்கத்தக்கது கிடையாது என்றெல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தான் அடுத்தடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வது, தாவேக்கால் இணைவது என்பது மேலும் இந்த குற்றச்சாட்டை இன்னும் வலுப்படுத்தல் செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனந்தி.